வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நீத்தியா இல்லை தென்றலா அத்தியாயம் 64. நம்ம கதை நீத்தியா இல்லை தென்றலா கதை கிட்டத்தட்ட 150 அத்தியாயங்கள் கொண்ட ஒரு தொடர்கதை இது. ஒவ்வொரு அத்தியாயத்தை எழுதும் போதும் அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் கதை எழுதுறேன். ஒரு தடவை கதை எழுதி அதை நான் படிச்சு பார்த்து எனக்கு திருப்தியான பின்னாடிதான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி வைக்கிறேன். சோ மக்களே, இந்த கதை கேட்டா மட்டும் பத்தாது. நிறைய பேர் என்னுடைய கதையை கேக்குறீங்க. சோ அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேட்டுட்டு இந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்ன இன்னும் இன்னும் உற்சாகமா அடுத்த கதை எழுத ஒரு உந்துதலா இருக்கும். சரி, இன்னைக்கு கதைக்குள்ள நம்ம போலாமா? நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 64. போட்டியில ஜெயிக்கிறதும் தூக்குறதும் சகஜதானேடி என்று மது சொல்ல, சகஜம்தான், பட் அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே என்று திவ்யா சொல்ல, அவள் சொல்ல முடிக்க முன்னரே அவர்களின் எதிர்ப்புறம் ஒரு லாரி திவ்யாவின் காரை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருந்தது. ஹே, அங்க பாருடி, ஒரு லாரி நம்மள நோக்கி வேகமா வர்ற போல தெரியல என்று திவ்யா சொல்லி முடிக்கும் முன்னரே திவ்யாவின் காரை இடிக்க வந்தது அந்த லாரி. சாதுரியமாக செயல்பட்டு ஏற்படவிருந்த விபத்திலிருந்து திவ்யாவின் காரை திசை திருப்பியது மதுதான். என்னடி இது, என்ன நடக்குதுங்க என்று பதறினாள் திவ்யா. திவ்யாவின் பதட்டத்தை பார்த்த மதுவோ, ஹே திவ்யா, டென்ஷன் ஆகாத. நைட்ல அந்த லாரி டிரைவர் தூக்கத்துல கண்ணு தெரியாம வண்டி ஓட்டுறான் போல, மத்தபடி ஒண்ணும் இல்ல என்று திவ்யாவை சமாதானப்படுத்திய மதுவிற்கும் உள்ளே பயம் உண்டானது என்னவோ உண்மைதான். திவ்யா, நீ பதட்டப்படாம வண்டி ஓட்டு, பாத்துப்போ என்ற மது துஃபியாவோடு அரண்மனையை அடைந்தாள். திவ்யா, நீ வீட்டுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு என் கூடவே தங்கிடு என்று மது சொல்ல, அப்போதுதான் அரண்மனையிலிருந்து வெளியில் வந்தான் வாசு. திவ்யா, மது இருவரும் வாசுவை பார்த்து திரு திருவென முழிக்க, தன்னை இரு பெண்களும் பார்த்து திரு திருவென முழிப்பதை பார்த்த வாசு, என்னமா நைட் ஷோவா, சினிமாக்கு போயிருந்தீங்களா என்ன? காலம் கெட்டு கிடக்குதுமா, என்கிட்ட சொல்லி இருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல பாதுகாப்புக்கு என்று வாசு சொல்ல, ஆமாண்ண, சினிமாக்கு தான் போயிட்டு வரோம். நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க நம்ம 2 பேரும் ஒன்னாவே போவோம் என்றாள் திவ்யா. போலாமா என்று திவ்யாவிடம் வாசு சொல்ல, மது பாய்மா என்றபடியே காரில் ஏறினான் வாசு. பாய் மது, நம்ம காலையில பேசுவோம், குட் நைட் என்றபடியே திவ்யாவும் காரில் ஏற வாசுவும் திவ்யாவும் அங்கிருந்து கிளம்பிய பிறகு அரண்மனைக்குள் நுழைந்தாள் மது. அரண்மனைக்குள் நுழைந்த மதுவிற்கு உடலெல்லாம் வலிவு, கை வேறு விண்வின் என்று வலித்தது. தன் அறையினுள் நுழைந்தவள் உடை மாற்றவே மிகவும் சிரமப்பட்டாள். ஒரு வழியாக குளித்துவிட்டு உடை மாற்றி வந்தவளுக்கு பசி வேறு வயிற்று கிள்ளியது. தன் அறையிலிருந்து கிச்சனுக்கு சென்றாள் மது. அங்கு எல்லா பாத்திரமும் சுத்தமாக கழுவி வைக்கப்பட்டிருந்தது. ஐயோ, ரொம்ப பசிக்குதே, சாப்பிடுறதுக்கு ஒண்ணு கூட இல்லையே என்று யோசித்தவளின் கண்ணில் பட்டது ஃப்ரிட்ஜ். உடனே ஃப்ரிட்ஜை திறந்தவளுக்கு கண்ணில் பட்டது என்னவோ ஃப்ரூட் சாலட் தான். அட, நமக்காக யாரும் வெட்டி வச்சிருக்காங்க போல என்று அந்த ஃப்ரூட் சாலட்டை எடுத்தவள் ஃப்ரூட் சாலட் பவுலோடு தன் அறைக்கு சென்று விட்டாள். மது அடிப்படையில் நுழைவதையும் மீண்டும் ஃப்ரூட் சாலட்டோடு அவள் அறைக்கு செல்வதையும் 2வது மாடியில் நின்று கொண்டு ராகவன் பார்த்து கொண்டுதான் இருந்தான். மதுவும் ஃப்ரூட் சாலட்டோடு தன் அறைக்கு சென்றவள் அதை சாப்பிட்டு விட்டு உறங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்து மதுவின் அறைக்கு சென்றான் ராகவன். மத்தையில் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் மது. தன் அறைக்கு தாழ்பால் கூட போட மறந்து மதுவின் அறையில் நுழைந்த வாசு அவளின் பக்கம் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். கட்டு போட்டிருந்து அவளின் 2 கைகளையும் பார்த்தான். மருந்து போட கூட இவளுக்கு நேரம் இல்ல போல என்று நினைத்தவன் அவள் கைகளின் கட்டுக்களை பிரித்தான். மதுவுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் அவளின் கட்டை பிரித்து இரவு மருந்து போட சொல்லி இருந்தார். ரத்தம் நிற்கும் வரை கையில் கட்டு போட்டிருந்தால் போதும் எனவும் சொல்லியிருந்தார் மருத்துவர். மதுதான் அசதியில் தூங்கிவிட்டாளே. அதனால் மதுவின் கையில் இருந்த கட்டுக்களை பிரித்த ராகவன் மேசையின் மேலிருந்த மருந்தை எடுத்து மதுவின் 2 கைகளிலும் போட்டுவிட்டான். மருந்தை போட்டு முடித்தவன் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருக்கும் மதுவின் நெற்றியில் இதழ் பதித்தான். இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ ஜெயிச்சு பெரிய கார் ரேசர் ஆகும். நீ அடுத்த தடவை எப்படி கார் ஓட்ட போறேன்னு நான் பாக்குறேன்டி. உனக்கு கார் ரேஸ் முக்கியமா இருக்கலாம், பட் எனக்கு நீதான் முக்கியம் என்று கூறிய ராகவன் மீண்டும் அவள் நெற்றியில் இதழ் பதிக்க பெண் அவளும் நெளிந்தான். அவளை பார்த்து மென் புன்னகையை உதிர்த்தவன் அவள் அறையிலிருந்து தன் அறைக்கு சென்று விட்டான்.
விடியற் காலை 6 மணி இருக்கும். ராகவன் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து ராகவனின் போன் அலற மெல்ல கண்களை விழித்தவன் கைபேசியை எடுத்து பார்த்தான். அவனுக்கு அழைத்திருந்தது வாசுதான். வாசுவின் என்னை பார்த்த ராகவனோ அவனின் அழைப்பை அட்டன் செய்து காதல் வைத்தான். மச்சான், உடனே வீட்டுக்கு வாடா என்றான். குரல் தழுதழுத்தபடியே வாசு. ஏனாச்சுடா என்றான் ராகவன். அப்பா தவறிட்டாருடா என்று வாசு சொல்ல அதை கேட்ட ராகவனும் சரி வை வர என்றான் உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட முகத்தோடு. கைபேசியின் அழைப்பை துண்டித்த ராகவனும் வாசுவின் இல்லத்திற்கு கிளம்பினான். இதே சமயம் சஞ்சய்க்கு அழைத்திருந்தான் வாசு. தனது அறையில் குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டு இருந்தவன் அவனின் கைபேசி அலறவும் கண்களை மூடி படித்திருந்தபடியே கைபேசியை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ சஞ்சய் என்றான் வாசு. என்ன மாம்ஸ் இந்த நேரத்துல போன்? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் அப்புறமா பேசவா என்று சஞ்சய் சொல்ல சஞ்சய் என்றான் வாசு. என்ன மாம்ஸ் குரல் ஒரு மாதிரி இருக்கு என்றான் சஞ்சய். ருத்ரமூர்த்தி அப்பா இறந்துட்டாருடா என்று வாசு சொல்ல அதை கேட்ட சஞ்சயோ என்ன சொல்றீங்க என்றபடியே அடித்து பிடித்து எழுந்தான். ஆமாண்டா, நைட் அப்பாவும் ருத்ரமூர்த்தி அங்கிளும் ஒரே ரூம்ல படுத்திருந்தாங்க. காலையில அப்பா எழுந்ததும் வாக்கிங் போக அங்கிளையும் எழுப்பி இருக்காரு. அங்கிள் எந்திரிக்கல, தூக்கத்திலேயே உயிர் போயிருக்கு போல என்று வாசு சொல்ல இந்த விஷயத்த அன்னைக்கிட்ட சொல்லியாச்சா என்று சஞ்சய் உடைந்த குரலோடு கேட்க அப்பா இறந்துட்டாருன்னா சொல்லியிருக்கேன்டா, விவரமா எதுவும் சொல்லல என்று கூறினான் வாசு. சரி மம்ஸ், நான் அண்ணனோட அங்க வந்துடுறேன் என்று சொன்ன சஞ்சயோ வாசுவின் அழைப்பை துண்டித்து விட்டு அவசர அவசரமாக டி ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வரவேற்பறைக்கு வந்தான். அந்த சமயம் ராகவனும் வரவேற்பறைக்கு வந்துவிட சஞ்சய் வாசு கூப்பிட்டானா என்று ராகவன் கேட்க கூப்பிட்டாருனா என்றான் சஞ்சய் உடைந்த குரலோடு. காரை எடு கிளம்புவோம் என்று ராகவன் சொல்ல ராகவனுக்கு முன்னே காரை எடுக்க ஓடினான் சஞ்சய். வரவேற்பறையை ராகவன் கடந்து செல்லும் போது மதுவின் அரைப்பக்கம் ராகவனின் பார்வை சென்றது. அவ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா போல என்று நினைத்த ராகவனோ சஞ்சயோடு வாசுவின் இல்லத்திற்கு சென்றான். காரை சஞ்சய் ஓட்ட ராகவன் அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அடுத்த 20 நிமிடத்தில் ராகவனின் கார் வாசுவின் இல்லத்தின் வாயிலில் நின்றது. ராகவனுக்காக காத்துக்கொண்டு வாசலில் நின்று இருந்தான் வாசு. ராகவன் காரை விட்டு இறங்கியதும் அங்கிள எங்க வச்சிருக்க என்று கேட்டபடியே ராகவன் வாசுவின் வீட்டிற்குள் நுழைய வாசுவும் சஞ்சயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகவன் வாசு வீட்டிற்குள் சென்றதும் ஒரு அறையின் முன்னே திவ்யா அழுது கொண்டு நிற்பதை பார்த்த ராகவன் நேர அந்த அறையின் பக்கம் சென்றவன் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். ராகவன் அந்த அறையினுள் நுழைந்ததும் முதலில் பார்த்தது வேதாச்சலத்தை தான். அவரை புருவம் சுருங்க பார்த்த ராகவனோ பக்கம் இருந்த வாசுவை பார்த்தான். நம்மளை விட்டு தவறுனது ருத்ரமூர்த்தி அங்கிள்டா என்று வாசு சொல்ல என்னடா சொல்ற என்று வாசுவின் சட்டையை பிடித்து விட்டான் ராகவன். ஆமாண்டா அங்க பாரு என்று மெத்தையின் பக்கம் கை காட்டினான் வாசு. வாசு கை காட்டிய பக்கம் ராகவனும் பார்க்க கண்கள் மூடியபடி படுத்திருந்தார் ருத்ரமூர்த்தி. அவரின் பக்கம் சென்ற ராகவன் எப்படி அங்கிள் என்று வேதாச்சலத்தை பார்த்து ராகவன் கேட்க நைட் ரொம்ப நேரம் நல்லாதான் பேசிட்டு இருந்தான். தூங்குனா காலையில எந்திரிக்கவே இல்லை. என்ன என் நண்பன் ஏமாத்திட்டான், எனக்கு முன்னாடியே முந்திக்கிட்டான், என்னை விட்டு போயிட்டான் என்றார் வேதாச்சலம் அழுது கொண்டு. என்று ராகவன் வாசுவை பார்த்து ஆம்புலன்ஸ் வர சொல்லு என்று சொல்ல அடுத்த 10 நிமிடத்தில் ஆம்புலன்ஸும் வந்தது. தன் தந்தை ருத்ரமூர்த்தியின் உடலை தூக்க ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருவர் உள்ளே வர அவர்களை தடுத்த ராகவன் நானே தூக்குகிறேன் என்று கூறியவன் தன் தந்தையை 2 கைகளால் ஏந்தியபடியே வாசுவின் வீட்டு வாசலில் நின்றிருந்த ஆம்புலன்ஸில் ஏற்றினான். சீதாவுக்கோ மதுவிற்கோ யாருக்கும் ருத்ரமூர்த்தி இறந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை. ஆம்புலன்ஸ்லேயே தன் தந்தைக்கு அருகில் அமர்ந்த ராகவன் அவர் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டு வந்தான். ராகவன் அருகிலேயே வாசுவும் அமர்ந்து கொண்டான். திவ்யாவும் வேதாச்சலமும் ஒரு காரிலும் சஞ்சய் அவனது காரிலும் அரண்மனையை நோக்கி விரைந்தனர். சஞ்சய் தன் போனிலிருந்து பந்தலுக்கும் மேலத்திற்கும் சொல்லிவிட்டு பத்திரிகைக்கும் தகவல் தெரிவித்து விட்டான். அடுத்த 10 நிமிடத்தில் ருத்ரமூர்த்தி இறந்த செய்தி பெங்களூர் முழுவதும் தீயாய் பரவியது. அடுத்த 30 நிமிடத்தில் ருத்ரமூர்த்தியின் உடல் அரண்மனையை அடைந்தது.
ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்டு மாயா, லதா, சீதா, முத்து உட்பட அனைவரும் அரண்மனையின் வாசலுக்கு வந்தனர். அத்த, நம்ம அரண்மனைக்குள்ள ஆம்புலன்ஸ் வழிமாறி வந்துட்டாங்களோ என்று மாயா கேட்க, ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி வர்றது சஞ்சய் கார், நல்லா பாரு என்றாள் லதா. அரண்மனையின் கேட்டுக்கும் அரண்மனையின் வாயிலுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். சஞ்சய் காரையும் ஆம்புலன்ஸையும் பார்த்த சீதாவிற்கும் நெஞ்செல்லாம் படபடத்தது. அரண்மனையின் வாயில் கதவின் பக்கம் ஆம்புலன்ஸ் வந்து விட்டது. அதற்கு முன்னே சஞ்சய் காரிலிருந்து இறங்கி ஆம்புலன்ஸ் கதவை திறந்து விட்டார். ஆம்புலன்ஸில் இருந்து முதலில் வாசு இறங்கினார். அவனின் பின்னே ராகவனும் இறங்கினார். ராகவனின் பக்கம் சென்ற சீதாவோ, அண்ணா என்னாச்சு, உங்களுக்கு ஒண்ணு இல்லையே என்று சீதா கேட்க, இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினான் ராகவன். சீதா ஆம்புலன்ஸில் உள்ளே பார்த்தாள். ருத்ரமூர்த்தியின் உடல் இருந்தது. அண்ணா, பெரியப்பாக்கு என்னாச்சு என்றாள் சீதா ராகவனிடம். ராகவன் சீதாவிற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை, அமைதியாயிருந்தான். சஞ்சய்புரம் திரும்பிய சீதாவோ, அண்ணா பெரியப்பாக்கு என்னதான் ஆச்சு என்று கலங்கிய விழிகளோடு சஞ்சயை பார்த்து சீதா கேட்க, பெரியப்பா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டார் சீதா என்று அழுதபடியே கூறினான் சஞ்சய். என்ன நான் சொல்றேன், நீ சொல்றது உண்மையா? இல்ல, நான் நம்ப மாட்டேன் பெரியப்பா என்று கத்தியபடியே சீதா ஆம்புலன்ஸ்ல ஏறினாள். பெரியப்பா எழுந்துறீங்க, என்ன பாருங்க, என்கிட்ட பேசுங்க பெரியப்பா, ஏன் அப்படி படுத்திருக்கீங்க, எந்திரிங்க பெரியப்பா என்று ருத்ரமூர்த்தியின் மார்பில் படுத்துக்கொண்டு அழுதாள் சீதா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த லதாவிற்கும் மாயாவிற்கும் தூக்கி வாரி போட்டது. என்னது இது என்றாள் மாயா. லதாவிடம் பதில் ஏதுமில்லை. வரவேற்பறையில் சென்று சோபாவில் அமர்ந்து கொண்டாள் லதா. அவள் பின்னே சென்ற மாயாவோ, அத்தா மாமா இறந்துட்டாராம் என்று மாயா சொல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும், நேரம் வந்தா எல்லாம் போய் சேர வேண்டியதுதான் என்றாள் லதா. அத்தா செத்து போனது உங்க புருஷன் என்றாள் மாயா. என்னோட புருஷன் செத்து போய் 22 வருஷம் ஆச்சு என்று லதா சொல்ல, மாயாவோ அதிர்ந்து போனாள். என்னது சொல்றீங்க என்றாள் மாயா. எல்லாத்தையும் கிட்ட விவரமா சொல்ல முடியாது மாயா என்று சொன்ன லதாவோ எழுந்து அவளது அறைக்குள் சென்று தாளிட்டுக் கொண்டாள். பிறகுதான் மாயாவுக்கு புரிந்தது லதா கூறியது அவளது 2வது கணவரை பற்றி என்று. ஐயோ, இந்த பொம்பளை கூட நாம இருந்தோம்னா நம்ம பொழப்பே கெட்டு போயிடும். ருத்ரமூர்த்தி மாமா இறந்த விஷயத்த முதல்ல அப்பா கிட்ட சொல்லிட்டு நாமும் அலற மாதிரி ஒரு சீனை போடுவோம், அப்பதான் நம்மளையும் நல்லவன்னு நம்புவாங்க என்று தனக்கு தானே கூறிக்கொண்ட மாயாவோ கனடாவில் இருக்கும் தன் தந்தைக்கு அழைத்து விஷயத்தை கூறினாள். லதாவின் தம்பி தன் மாயாவின் தந்தை. தன் அக்கா அவருடைய கணவனை வேண்டாம் என்று கூறியிருந்தாலும் தன் அக்காவின் கணவன் மீது மிகுந்த பற்றுதலோடு தான் இருந்தார் மாயாவின் தந்தை. ருத்ரமூர்த்தி இறந்து விட்டார் என்னும் செய்தியை கேட்ட மாயாவின் தந்தை கனடாவிலிருந்து இந்தியாவிற்கு கிளம்பினார். ருத்ரமூர்த்தியின் உடலை ராகவனின் அரண்மனை வரவேற்பறையில் வைக்கப்பட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸில் சஞ்சய், வாசு மற்றும் அந்த வீட்டின் வேலைக்காரரான முத்துவும் ருத்ரமூர்த்தியின் உடலை தூக்கி கொண்டு வந்து வைக்க, ருத்ரமூர்த்தியின் உடலை ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்க தூக்கும் போதே உடைந்து அழுது விட்டனர் வாசுவும் சஞ்சயும். ஆனால் ராகவனும் ருத்ரமூர்த்திக்காக ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை. கல்லாய் நின்று இருந்தார். வேதாச்சலமோ ராகவனின் கையில் ஒரு வெள்ளை வேட்டியையும் துண்டையும் கொடுத்தவர், இத போய் கட்டிட்டு வாப்பா என்று சொல்ல, ராகவனும் அவர் கொடுத்த வேட்டியையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்றார். திவ்யா சீதாவின் தோல் பற்றி அழைத்து சென்று ருத்ரமூர்த்தியின் உடல் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தவள் மதுவை சுற்றிலும் தேடினாள். அவளின் அறையையும் பார்த்தாள். மது இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்தவள் மதுவின் அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். மது தூக்க மாத்திரை இரவு போட்டதால் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மதுவின் பக்கம் சென்ற திவ்யா, மது மது என்று அவளை தட்டி எழுப்பினாள். திவ்யா மதுவை எழுப்ப அவளும் சோம்பல் முறித்தவாறே எழுந்து அமர்ந்தாள். திவ்யாவை பார்த்த மதுவோ, என்னடி காலையிலேயே வந்திருக்க என்றாள். கை கால் முகம் அலம்பிட்டு வெளியில வா என்றாள் திவ்யா. திவ்யாவின் முகத்தை பார்த்த மதுவோ, என்னாச்சுடி, முகமெல்லாம் வீங்கி இருக்கு, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, அழுதியா என்றாள் மது. கண்களை மூடி திறந்த திவ்யாவோ, கை கால் முகம் அலம்பிட்டு வெளியில வாடி என்றாள். இதோ வர என்று மது கை கால் முகம் அலம்பிவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். இப்போ சொல்லு, என்னாச்சு என்று திவ்யாவின் முன் நின்று மது கேட்க, ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்துட்டாருடி என்றாள் திவ்யா. இதை கேட்ட மதுவோ, என்னடி சொல்ற என்றாள். உண்மைதான், தூக்கத்திலேயே இறந்துட்டாரு என்று திவ்யா சொல்ல, மது கண்களில் கண்ணீர் நிரம்பி விட்டது. என்னால நம்ப முடியலடி என்றாள் மது.
வா மது என்று திவ்யா மதுவின் கையை பிடித்து வெளியே அழைத்து போனாள். மது வெளியே சென்றதும் வெள்ளை வேட்டி கட்டிக்கொண்டு வெற்றி மேடில் துண்டை போர்த்தியவாறு ராகவன் படியிலிருந்து இறங்கி வருவதை பார்த்தாள். அவனை இந்த கோலத்தில் பார்க்க மதுவால் இயலவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் ஆராய் பெருகியது. ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கப்பட்டிருந்த ருத்ரமூர்த்தியின் உடலின் அருகில் மது சென்றாள். மாமா, இவ்வளவு சீக்கிரம் உங்க மகனை அனாதையா விட்டுட்டு போவீங்கன்னு நான் நினைக்கல மாமா என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவளுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டே இருந்தது. அழுது கொண்டிருந்த சீதாவின் பக்கம் சென்று அவளின் தோளை தொட்டாள் மது. இனி பெரியப்பாவை பார்க்கவே முடியாதுல, அவர்கள் பேசவே முடியாதுல என்றபடியே மதுவை அணைத்துக் கொண்டு அழுதாள் சீதா. அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவதென்று தெரியாமல் திணறினாள் மது. அந்த சமயம் வீட்டிற்குள் நுழைந்த பார்த்திபனும் தன் அண்ணன் இறந்து கிடப்பதை பார்த்ததும், ஐயோ அண்ணா, என்னை விட்டு போயிட்டீங்களா? 15 வருஷமா கன்னடால இருந்தவர் இந்தியா வந்து 1 மாசம் கூட ஆகல. இப்படி எல்லாரையும் அனதைய விட்டுட்டு போயிட்டீங்களே. இனி உங்க தம்பிக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லையே. எப்பா ரகுவரா, உங்க அப்பா உன்னுடைய அழைச்சுக்கிட்டியாப்பா என்று அழுது புலம்பினார் பார்த்திபன். ருத்ரமூர்த்தி இறந்த செய்தி அறிந்து ராகவனின் தொழில்முறை நண்பர்களும் அவன் கம்பெனி, நகைக்கடை, ஜவுளி கடை இப்படி எல்லாவற்றிலும் வேலை பார்க்கும் ஊழியர்களும் வந்து கொண்டிருந்தனர். அன்று ராகவனின் எல்லா நிறுவனங்களுக்கும் விடுப்பு விடப்பட்டு இருந்தது. ராகவனோடு சஞ்சய் நின்று கொள்ள மற்ற வேலைகளை எல்லாம் வாசு தான் ஒரே ஆளாய் அங்குமிங்கும் ஓடி ஓடி செய்து கொண்டிருந்தார். இறப்பிற்கு வந்தவர்கள் எல்லாம் சஞ்சய்க்கும் ராகவனுக்கும் கை தொட்டி இறப்பு விசாரிக்க ராகவனின் பக்கம் சென்ற வேதாச்சலமும், நேராச்சுப்பா, ருத்ரமூர்த்தியோட இறுதி சடங்கு ஆரம்பிக்கலாம் என்று சொல்ல தலையசைத்தான் ராகவன். அதனைத் தொடர்ந்து சீதா நீர்மாலை எடுக்க ருத்ரமூர்த்தியின் உடலுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து ராகவனின் சொந்த ஊரில் அவனின் அண்ணன், அண்ணி, சஞ்சயின் அம்மா உடல் தகனம் செய்திருக்கும் இடத்திற்கு பக்கத்திலேயே ருத்ரமூர்த்தியின் உடலையும் நல்லடக்கம் செய்தார்கள். சீதா, மது, திவ்யா, வாசு, சஞ்சய், பார்த்திபன் என அனைவரும் அங்கிருந்தனர். ராகவனை தவிர மற்ற அனைவரும் கண்ணீரோடு இருக்க ராகவன் மட்டும் உணர்வுகளற்ற முகத்தோடு நின்று இருந்தான். ராகவனின் பக்கம் சென்ற வாசுவோ, மச்சான் அழுதுடா, இப்படி இருக்காதுடா, அப்போவே நீ நம்ம பார்க்க முடியாதுடா என்று அவனை அழைத்துக் கொள்ள அப்பொழுதும் ராகவன் அளவில்லை. ருத்ரமூர்த்தியின் இறுதி காரியங்கள் முடிந்து அவரின் உடலை நல்லடக்கமும் செய்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினர் அனைவரும். வேதாச்சலமும் திவ்யாவும் மட்டும் வீட்டுக்கு கிளம்பி இருந்தனர். வாசு அரண்மனையில் தான் இருந்தான். இந்த நிலையில் அவன் நண்பனையும் அவனது குடும்பத்தையும் தனியே விட்டு போக வாசுவிற்கு மனமில்லை. சஞ்சய், சீதா, திவ்யா, வாசு என அனைவரும் வரவேற்பறையில் இருக்க ராகவன் மட்டும் அவனின் அறைக்கு சென்று இருந்தான். என்னடா இவன், அளவும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஏன்டா ராகவன் இப்படி இருக்கா என்று வாசு வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு சஞ்சயிடம் சொல்ல, அண்ணன் ரொம்ப விரக்தியில் இருக்காரு மாம்ஸ், அதான் இப்படி இருக்காரு என்று சஞ்சய் சொல்ல, இப்படி அழாம இருந்தா அவனோட எல்லா வழியும் அவனோட ஹார்ட் தாங்கமாடா என்று வாசு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது மாம்ஸ், அவர் சரியாகிடுவாரு. என்னாலேயே பெரியப்பாவோட இழப்ப ஏத்துக்க முடியல. பெரியப்பா மட்டும்தான் அண்ணாவோட உலகம். பெரியப்பா கூட அண்ணா பேசலனாலும் அண்ணாக்கு பெரியப்பாவும் அவ்வளவு பிடிக்கும். நிச்சயமா பெரியப்பாவோட பிரிவு அண்ணனுக்கு ஏமாற்றத்தையும் வழியையும் சேர்த்து கொடுக்கும் தான். பட் அண்ணா சரியாகிடுவாரு என்றான் சஞ்சய். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மதுவிற்கு ராகவனிடம் பேச வேண்டும், அவனின் வழியை சரி செய்ய அவனோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் தோன்றியது. சரி, நான் போய் ராகவன் கிட்ட பேசி பாக்குறேன்டா என்றபடியே ராகவனின் அறைக்கு சென்றான் வாசு. ராகவா, ராகவா என்று அவனின் அறையின் முன் வாசு நின்று அழைத்தான். ராகவனிடம் பதில் இல்லை. மச்சான், நான் உன்கிட்ட பேசணும்டா என்று வாசு மறுபடியும் கூறினான். ஆனாலும் அவனிடம் பதில் இல்லை. அதற்கு மேல் வாசு அங்கு நிற்கவில்லை, கீழே சென்று விட்டான். வாசுவை பார்த்த சஞ்சயும் மதுவும் சீதாவும் எழுந்து கொண்டனர். என்ன மாம்ஸ், அண்ணா எதுவும் சொன்னாரா, பேசினாரா என்று சஞ்சய் கேட்க, இல்லை என்று தலையை மட்டும் ஆட்டினான் வாசு. எனக்கு பயமா இருக்குண்ணா என்றாள் மது. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாதமா, எல்லாம் சரியாயிடும், அவனே சரியாகிடுமா என்றான் வாசு. அடுத்த 1 மணி நேரத்தில் கோட் சூட்டோடு அலுவலகம் கிளம்பி கீழே வந்தான் ராகவன். அழுத்தமான அவனின் காலடி சத்தங்களை கேட்டு வரவேற்பறையில் நின்று இருந்த சஞ்சய், மது, வாசு, சீதா என அனைவரும் திரும்பி பார்க்க கோட் சூட்டோடு வந்த ராகவனை பார்த்து அதர்ந்துதான் போயினர் அனைவரும். யாரையும் திரும்பி கூட பார்க்காத ராகவன் அரண்மனையை விட்டு வெளியேற, சஞ்சய், நான் அவன் கூட போறேன்டா என்றபடியே ராகவனின் பின்னே ஓடினான் வாசு.
தனது BMW காரை ராகவன் எடுக்க, நானும் வரேன்டா என்றவாறே காரில் ஏறிக்கொண்டான் வாசு. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, எனக்கு கொஞ்சம் கோல்டு, த்ரோட் பெயினும் கூட, அதனால வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டாடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 65. கேட்போமா? ராகவன் கார் அரண்மனையின் வாசலில் இருந்து கிளம்பியதும் அவன் காரின் பின்னாடியே ஓடினாள் மது. காரின் பின்னே மது ஓடி வருவதை ராகவனும் காரின் கண்ணாடி வழியே பார்க்கத்தான் செய்தான். இருந்தும் காரை நிறுத்த சொல்லவில்லை அவன். ராகவன் வீட்டை விட்டு கிளம்பும் போது மணி 7 இருக்கும். சீதாவோ வரவேற்பறையில் கனத்த இதயத்தோடும் தன் பெரியப்பாவை நினைத்து அழுதபடியும் அமர்ந்து கொண்டிருந்தாள். ராகவன் கார் அரண்மனையின் கேட்டை தாண்டி மதுவின் கண்களை விட்டு மறைந்ததும் தளர்ந்த நடையோடு அரண்மனைக்குள் வந்தாள் மது. சீதாவின் பக்கம் அமர்ந்தாள். இந்த நேரத்துல இவரு எங்க போறாரு? மாமா வடக்கம்படி முழுசா 3 மணி நேரம் கூட முடியல. மாமாவுக்கு மண்ணு போட்டு இறுதி சடங்கு பண்ணுன இவரு வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவரும் இப்போ வெளியே போறாரு, என்ன செய்யறது என்று கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்த மது சீதாவை பார்த்தாள். அவளோ அழுது கொண்டு அமர்ந்திருந்தாள். எழுந்து அடுப்படிக்குள் சென்ற மது சீதாவுக்கு பலரசம் தயார் செய்தாள். அங்கே மாயாவும் லதாவும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு கொண்டு அமர்ந்திருந்தனர். அவர்களை பார்த்த மது, இதெல்லாம் மனுஷங்களா? நல்ல காரியம் நடந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கெட்ட காரியம் இந்த வீட்டுல நடந்திருக்கு. இந்த வீட்டுல உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இந்த லதா அத்தை சாகு பொழிக்க கிடந்தப்போ கூட்டிட்டு வந்து காப்பாத்தி உயிர் கொடுத்தாரு ருத்ரமூர்த்தி மாமா. அந்த நன்றி கொஞ்சமாவது லதா அத்தைக்கு இருக்கா என்று யோசித்துக் கொண்ட மது சீதாவுக்கு பலரசத்தை தயாரித்து கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள். சீதாவின் அருகில் வந்த மது, சீதா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, நீ இந்த ஜூஸாவது குடிமா என்றாள் மது. அவளை ஏறிட்டு பார்த்த சீதாவோ, இல்ல நீ வேண்டாம் என்றாள். பெருவாயத்தோட இருக்க கூடாதுமா, இந்த ஜூஸ குடிச்சிட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்குடா என்றாள் மது. ஜூஸ் வேண்டாம் என்று மறுத்த சீதாவை பலரசத்தை குடிக்க வைத்து அவளது அறையில் சென்று அவளை படுக்க வைத்து விட்டு வெளியில் வந்தவள் தன் அறைக்கு சென்று குடித்துவிட்டு வரவேற்பறையில் அமர்ந்து ராகவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். மணி 9 ஆனது, 10 ஆனது, 11 ஆனது, 12 ஆனது. ராகவன் வீட்டிற்கு வரவில்லை. இரவு 12:30 சஞ்சயும் வாசுவும் தான் அரண்மனைக்கு வந்தனர். அவர்களை பார்த்ததும் எழுந்து அவர்களின் பக்கம் சென்ற மதுவோ, அவரு வரலையா வாசு அண்ணா என்று வாசுவை பார்த்து கேட்டாள். வாசு அமைதியா இருந்தான். என்னன்னா அமைதியா இருக்கீங்க என்று வாசுவிடம் கேட்ட மது அதற்கு மேல் பொறுமையின்றி சஞ்சயிடம் கேட்டார். சஞ்சய், நீயாவது சொல்லு, அவரு எங்க என்று மது கேட்க அவனிடமும் அதே அமைதி. அதற்கு மேல் பொறுமை இல்லாத மது ஓடி சென்று அரண்மனையின் வாசல் இருந்த காரில் ராகவனை தேடினான். அதிலும் ராகவன் இல்லை. அரண்மனைக்குள் மூச்சு வாங்க ஓடி வந்த மது சஞ்சய் வாசுவின் முன் நின்றாள். 2 பேரும் ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அப்புறம் எங்கன்னு சொல்லுங்களே என்று மது கேட்க, அவன் ஆபீஸ்ல இருக்காமா, வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கான். இன்னும் சாப்பிட கூட இல்லை. எங்களையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டான். காலையில நானும் சஞ்சயும் ஏர்லியரா ஆபீஸ்க்கு போய் அவனை பார்த்துக்கிறோமா என்று வாசு சொல்ல, அண்ணா, நான் வேணா அவரை போய் பாக்குறேன், அவர்கிட்ட பேசுறேன். நான் இப்பவே அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட கூட்டிட்டு போங்களேன் என்று மது அழுது கொண்டே சொல்ல, இல்ல மது, வேண்டாம். ஒரு 2 நாள் அவன் போக்கிலே விடுவோம். அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் நீ அவனை பார்க்க போ என்று வாசு சொல்ல, இல்லைன்னா இந்த நேரத்துல நான் அவர் கூட இருக்கணும் என்று மது சொல்ல, மது சொன்ன புரிஞ்சுக்குமா, இப்போ நீ அவனை பார்க்க வேண்டாம் என்றான் வாசு. ஆனா பிளீஸ், எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு என்று மது திரும்பவும் சொல்ல, நான் யாரையும் பார்க்க விரும்பல. மதுவை என்ன பார்க்கணும்னு சொன்னாலும் எனக்கு அவளை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லுன்னு ராகவன் சொன்னாமா. இத சொன்ன நீ கஷ்டப்படுவேன்னு தெரியும், அதான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அவனுக்கு ஒரு 2 days டைம் கொடுப்போம், அப்போ அவன் சரியாகலன்னா நானே உன்னை அவன்கிட்ட அழைச்சிட்டு போறேன் என்று வாசு சொல்லவும்,
கண்ணீரோடு தலையாட்டினவள் தன் அறைக்கு சென்று விட்டாள். மது செல்வதை பார்த்த சஞ்சயோ, அண்ணி பாவம் மாம்ஸ், அவங்களை ஏன் அண்ணன் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லணும் என்று சஞ்சய் கேட்க, அவனுக்கு இப்போ தனிமை தேவைப்படுகிறா. அவனோட காயத்துக்கு மருந்து தனிமை தானே அவன் நினைக்கிறான். ரகுவண்ணா, அண்ணி, உங்க அம்மா இறந்து போகும்போது 4-5 நாள் யாரையும் பார்க்காம தனிமையில தான் இருந்தான். சரியாகிடுவாண்டா என்று வாசு சொல்ல, எனக்கு புரியுது மாம்ஸ். ஆனா அப்போ அன்னைக்கும் அண்ணனுக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பட் இப்போ அப்படி இல்லையே என்று சஞ்சய் சொல்ல, உனக்கு எனக்கு இது தெரியுது, ராகவனுக்கு இது புரியணுமே என்று வாசு சொல்ல, என்றான் சஞ்சய். அதை தொடர்ந்து வாசுவும் சஞ்சயும் உறங்கிவிட ராகவனோ தன் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். துளி கூட அவன் கண்களில் உறக்கம் என்பதே இல்லை. தந்தை இறந்த சோகமும் அவன் முகத்தில் தெரியவில்லை. உணர்வுகளை காட்டினால்தான் அவன் ராகவன் இல்லையே. அதே சமயம் மதுவோ தான் அவனை பார்க்க முடியாமல் அழுதழுதே உறங்கி போயிருந்தாள். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கே வாசு அலுவலகம் சென்று விட்டான். தன் நண்பனை தனியே விட அவனுக்கு மனமில்லை. அலுவலகத்திற்கு சென்ற வாசு ராகவனின் அறைக்குள் நுழைந்த சமயம் அவனும் மும்முரமாக லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ராகவனின் மேசை முழுவதும் பல கோப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மச்சான், எப்போ தூங்கி எந்திரிச்ச? இவ்ளோ அர்லியராவே எந்திரிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க என்றான் வாசு. வாசு, ஐ வாண்ட் காஃபி என்றான் ராகவன். ராகவன் காஃபி கேட்கிறான் என்றால் தூக்கம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மட்டும் நான் கேட்பான். ராகவனின் பக்கத்தில் இருக்கும் மேசையை பார்த்தான் வாசு. 4-5 காஃபி கப்கள் இருந்தது. மச்சான், நீ நைட்லாம் தூங்கவே இல்லையாடா என்றான் வாசு. இல்ல என்றான் ராகவன். லூசாடா நீ, தூங்காம இப்போ உன்னை யாரு வேலை பார்க்க சொல்லி சொன்னா என்று வாசு கோபத்தில் கத்த, இப்போ நீ காஃபி போட்டுட்டு வரியா இல்ல நானே போய் போட்டுக்கவா என்று வேலை பார்த்தபடியே இறுகிய குரலில் கூறினான் ராகவன். காஃபி தானே, இதோ போட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வாசு அங்கிருந்து சென்றான். இவரை என்னதான் பண்றது, நேத்துல இருந்து சாப்பிட கூட இல்ல என்று வாசு புலம்பிக் கொண்டே காஃபியை போட்டு ராகவனிடம் கொடுத்தான். அடுத்த சில மணி நேரத்தில் சஞ்சயும் கிளம்பி அலுவலகம் வந்தான். ராகவனும் வேலை வேலை என்று தன் முழு கவனத்தையும் வேலையிலேயே செலுத்தியவன் அரண்மனைக்கும் செல்லவில்லை. எதுவும் ஆகாரமும் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி 2 நாட்கள் போனது. ராகவனை வற்புறுத்த வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் தைரியம் இல்லை. ராகவன் வாசு சஞ்சயை தவிர மாயா உட்பட யாரையும் பார்க்கவில்லை. அவன் மதுவிற்கும் ராகவனை பார்க்காமல் எதுவும் சாப்பிடக்கூட பிடிக்கவில்லை. திவ்யாவும் சீதாவும் தான் மதுவை கட்டாயப்படுத்தி ஒருவேளை உணவாவது சாப்பிட வைத்தார்கள். இப்படியே 1 வாரம் போனது. அந்த நாள் இரவு, வாசு, நீயும் சஞ்சய் வீட்டுக்கு கிளம்புங்க என்றான் ராகவன். அண்ணா என்றான் சஞ்சய். இன்னைக்காவது நீங்க அரண்மனைக்கு வரலாமே என்றார் திரும்பவும் சஞ்சய் ராகவனிடம். ராகவனிடம் பதில் இல்லை. அண்ணா, நீங்க அண்ணிய உங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், அவங்க சரியா சாப்பிடுறது இல்ல, யார்கிட்டயும் பேசுறது இல்ல, அழுதுட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப வீக்கா ஆகிட்டாங்க. அவங்களுக்காகவாவது அரண்மனைக்கு வாங்க, இல்ல அவங்கள உங்களை பார்க்க அலோ பண்ணுங்கண்ணா பிளீஸ் என்றான் சஞ்சய். சஞ்சய் சொன்னதை கேட்டு ராகவனும் லேப்டாப்பில் வேலை பார்த்தபடியே, உங்களை வீட்டுக்கு கிளம்ப சொன்னதான் ஞாபகம் என்று கூற, அதற்கு மேல் சஞ்சய் எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். கூடவே வாசுவும் சென்று விட்டான். சஞ்சயும் வாசுவும் சென்ற பிறகு அவர்கள் சென்ற தடத்தையே வெறித்து பார்த்த ராகவன் அவன் அலுவலக அறையில் இருந்த பால்கனியின் பக்கம் சென்று நின்று கொண்டான். அப்பொழுது இரவு 10 மணி இருக்கும். வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். அவனது மனசாட்சி அவன் முன்னே தோன்றியது. ஏ ராகவா, போவாண்டா மது, நீ கஷ்டத்துல இருக்க, மனசு வருத்தத்துல இருக்க, உன் கூட அவளால இருக்க முடியலையே, உன் வழிய பகிர்ந்துக்க உன் கூட இருக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அரண்மனைக்கு நீ போய் 1 வாரம் ஆச்சு. உன்னையும் அவளை பார்க்க வர வேண்டான்னு சொல்லிட்ட. என்னடா பண்ணுவா அவ? இன்னைக்காவது வீட்டுக்கு போய் அவளை பாருண்டா என்று அவன் மனசாட்சி சொல்ல, எப்படியும் இன்னும் 2 வாரத்துல ஆனத்த கல்யாணம் பண்ணி என்னை விட்டுட்டு போக போறாதானே, அப்புறம் எதுக்கு இப்ப நான் அவளை பார்க்க போகணும் என்று அவனது மனசாட்சியிடம் ராகவன் கேட்க, ஆமாடா, ஆனந்த கல்யாணம் பண்ண போறவதான் அவ கையால மோதிரம் போட பிடிக்காம 2 கையையும் புண்ணாக்கி நின்னா. அவ மனசுல ஆனந்த் இல்லடா, நீதான் இருக்க, போய் அவகிட்ட பேசு என்று அவனது மனசாட்சி சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு என்றார் ராகவன். என் வேலையே இதேதானடா என்றபடியே அவனது மனசாட்சியும் மறைந்து போனது. அவன் மனசாட்சி மறைந்ததும் மீண்டும் வானத்தையே வெறிக்க ஆரம்பித்து விட்டான் ராகவன். வாசுவும் சஞ்சயும் அரண்மனையில் காரில் நுழையும் போது அரண்மனை வாசலில் படிக்கட்டில் அமர்ந்திருந்தாள் மது. அவர்களின் காரை பார்த்ததும் ஆர்வமாக எழுந்து நின்றாள் மது.
ராகவனை பார்த்து 7 நாட்கள் ஆனது. அவன் வந்துவிட மாட்டானே என்னும் நட்பாசை மதுவிற்கு இருந்தது. தினமும் இப்படி வாசலில் காத்திருப்பதும், பிறகு ராகவன் வரவில்லை என்று ஏமாந்து போவதும் வாடிக்கையாகிவிட்டது. மதுவை வாசலில் பார்த்த சஞ்சயும் வாசுவும் ராகவனை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கும் மதுவை பார்த்துவிட்டு கனத்த மனதோடு அரண்மனைக்குள் நுழைந்து விட்டனர். அடுத்த நாள் காலை வாசுவும் சஞ்சயும் அலுவலகம் கிளம்பும் போது மதுவும் கிளம்பி கைப்பையோடு வெளியில் வந்தாள். மதுவை பார்த்த வாசுவும் சஞ்சயும், மது எங்கம்மா கிளம்பிட்ட என்று வாசு கேட்க, அண்ணா உங்க ஆபீஸ்ல எதுவும் வேலை இருக்கா என்று மது கேட்டாள். எதுக்குமா என்றான் வாசு. எனக்கு உங்க ஆபீஸ்ல வேலை வேணும் என்றாள் மது. நீ நம்ம ஐடி கம்பெனில தானம்மா வேலை பாக்குற, அப்புறம் என்ன என்று வாசு கேட்க, அந்த ஐடி கம்பெனி பக்கம் தான் உங்க ஃப்ரெண்டு ஒரு வாரமா போகவே இல்லையாமேனா, அதான் உங்க ஆபீஸ்ல வேலை இருக்கான்னு கேட்டேன் என்று மது சொல்ல, புரியுதுமா புரியுது. உனக்கு நம்ம ஆபீஸ்ல இல்லாத வேலையாமா, நான் கொடுக்குறேம்மா உனக்கு வேலை. ரொம்ப நாளா ராகவனோட பர்சனல் கேருக்கு ஒரு ஆளை வேலைக்கு வைக்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். அந்த வேலை உனக்கு ஓகே தானம்மா என்று வாசு கேட்க, பர்சனல் கேர்னா என்றாள் மது. அண்ணி அண்ணனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் டைம்க்கு காஃபி, டிஃபன், லஞ்ச், டின்னர் இப்படி எல்லாமே கொடுக்கணும். அந்த வேலைதான் என்று சஞ்சய் சொல்ல, அவ்வளவுதானே, நானே அந்த வேலையை செய்யறேன் என்று மது சொல்ல, அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் இப்பவே ரெடி பண்ணி உனக்கு மெயில் பண்ணிடுறேன் என்றான் வாசு. சரிண்ணா என்றாள் மது. சரி மாம்ஸ், இப்படி இங்கே நீ பேசிட்டு இருந்தா எப்படி? ஆபீஸ் கிளம்ப வேண்டாமா? அண்ணன்கிட்ட அவங்களோட கேர்டேக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாமா என்று சஞ்சய் சொல்ல, ஆமாண்டா, இன்னைக்கு உங்க அண்ணனை ஒரு வழி பண்ணிடுவோம் என்றபடியே வாசு, சஞ்சய், மது மூவரும் ராகவனின் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு வரவேற்பறையில் திவ்யா அமர்ந்திருந்தாள். மது, வாசு, சஞ்சய் மூவரும் அலுவலகத்திற்குள் நுழைய மதுவை பார்த்த திவ்யாவோ, ஹே மது, என்னடி நீ இங்க வந்திருக்க? ஆபீஸ் அட்ரஸ் நீ மறந்துட்டியா என்ன என்று மதுவின் பக்கம் வந்த திவ்யா கேட்க, மதுவின் பின்னால் இருந்த சஞ்சயோ, அவங்க கரெக்டா தான் வந்திருக்காங்க. இனி அவங்க எந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க, அண்ணனோட பர்சனல் கேர்டேக்கரா என்று சஞ்சய் சொல்லவும், பர்சனல் கேர்டேக்கரா என்றாள் திவ்யா. உங்க எம்டிக்கு பக்கத்துல ஒரு ஆள் இல்லாம குளிர்ட்டு போச்சு, அதான் அவரு கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று மது சொல்ல, ஒரு முடிவோட தான் வந்திருக்க, ஆல் தி பெஸ்ட் டி என்றாள் திவ்யா. அலுவலகத்தின் வாயிலை பார்த்தபடியே, மது, மாயா வந்துட்டாடி, உன்னை இங்க பார்த்தா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பாரு என்று திவ்யா சொல்ல, அலுவலகத்திற்குள் நுழைந்த மாயாவோ வாசு, சஞ்சய், திவ்யா என மூவரும் நின்றிருப்பதை பார்த்தாள். மாயா மதுவை கவனிக்கவில்லை. என்ன எங்க கூட்டம், காலையில வேலை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய, அங்கு மதுவை பார்த்த மாயாவோ, உனக்கு என்னங்க வேலை என்று கேட்க, அவளுக்கு இனி இங்கதான் வேலை என்றாள் திவ்யா. திவ்யாவை புருவம் சுருங்க பார்த்த மாயாவோ, என்ன சொல்ற நீ என்றாள். உண்மையதானே சொல்றேன் என்றாள் திவ்யா. புரியுற மாதிரி சொல்லு என்றாள் மாயா. சாரி மேடம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற திறன் கொஞ்சம் குறைவுங்கிறத நான் மறந்துட்டேன். மது இனி இங்கதான் வேலை செய்ய போறா, நம்ம எம்டியோட பர்சனல் கேர்டேக்கரா என்று திவ்யா சொல்ல, வாட், இவளுக்கு இந்த வேலையை யார் கொடுத்தது என்று சீறினாள் திவ்யா. நானா கொடுத்தேன் என்று மது திவ்யாவின் முன்னே மாயாவிற்கு நேரெதிரில் நின்று கொண்டு கூறினான் வாசு. இந்த வேலையை இவளுக்கு கொடுக்க உனக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது என்று மாயா கோபத்தில் கத்த, மிஸ் மாயா, நான் ராகவனோட மேனேஜர், எங்க யார வேலையில வைக்கணும் தூக்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். இது உனக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. சோ நீ சைலண்டா இருந்தா நல்லா இருக்கும். ரொம்ப பேசினா உன்னை வேலையை விட்டு தூக்கவும் என்னால முடியும் என்று வாசு சொல்ல, எது, என்னை வேலையை விட்டு நீ தூக்குவியா? என்ன பிஏவா அப்பாயிண்ட் பண்ணது ராகவன், அத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு என்றாள் மாயா திமிராக. சோ வாட், உன்னை வேலைக்கு வச்சது ராகவன், என் நண்பன், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். இத தெரிஞ்சுக்கிட்டே நீ சின்ன பிள்ளைத்தனமா பேசுறத நினைச்சா எனக்கு சிரிப்பாதான் இருக்கு. மதுதான் இனி ராகவனோட கேர்டேக்கர், வரட்டா என்று சொல்லிவிட்டு வாசு முன்னே செல்ல, அவன் பின்னே சஞ்சயும் மதுவும் சென்றனர். அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருந்த மாயாவிற்கு ஆத்திரமாக வந்தது. எதுவும் பேச முடியாமல் அமைதியாயிருந்தாள். மாயாவின் பின்னே
திவ்யா நின்று கொண்டிருந்தாள். மாயா என்று திவ்யா அழைக்க, திவ்யாவின் புறம் திரும்பிய மாயா என்ன என்று கேட்க, வாசு அண்ணாக்கும் ராகவன் அண்ணாவுக்கும் இடையில 18 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, குறுக்க போகாத, அப்புறம் நீ மூக்கரப்பட்டு தான் நிக்கணும் என்று திவ்யா சொல்ல, அவளை முறைத்தாள் மாயா. உன்னால முறைக்க மட்டும்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது, கிளம்புமா என்று திவ்யா கூற, மாயா நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். நீ நகர்ற மாதிரி தெரியல, நானே போறேன், என் வேலையை பாக்குறேன், தள்ளுடி என்று திவ்யாவோ மாயாவை தள்ளிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றாள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்டம் போடுறீங்க, உங்களெல்லாம் மொத்தமா காலி பண்றேன்டி என்று மனதிற்குள்ளேயே பொறுமிக் கொண்டாள் மாயா. ராகவன் அரைவாசலுக்கு சென்ற வாசுவோ மதுவை பார்த்து, மது நீ இங்கே இருமா, நான் ஃபர்ஸ்ட் ரோல போய் ராகவன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அப்புறம் உன்னை அழைச்சிட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு வாசுவும் சஞ்சயும் ராகவன் அறைக்குள் நுழைந்தனர். ராகவன் எப்பவும் போல வேலையில் மூழ்கி இருந்தான். ராகவனின் பக்கம் சென்ற வாசுவோ குட் மார்னிங் பாஸ் என்றான். லேப்டாப்பில் வேலை பார்த்தபடியே மார்னிங் மார்னிங் என்றான் ராகவன். பாஸ், ரொம்ப நாளா உங்களுக்கு கேர்டேக்கர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே, ஒரு பர்ஃபெக்டான ஆள இந்த வேலைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன் என்று வாசு சொல்ல, இப்ப யாரையும் பார்க்க எனக்கு டைம் இல்லை, நீ பாத்துட்டல அது போதும் என்று ராகவன் கூறினார். ஓகே பாஸ், என்னிலிருந்து அவங்கள வேலை பார்க்க சொல்லிடுவோமா என்று வாசு கேட்க, என்றான் ராகவன். ஓகே பாஸ் என்று வாசு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான். அவன் எதிர் இருக்கையில் சஞ்சயும் அமர்ந்து கொண்டான். தன் கைபேசியை எடுத்து மதுவுக்கு அழைத்த வாசு, ஹலோ கேர்டேக்கர், உங்க ரைட்ல ஒரு கிச்சன் இருக்கும், அங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும், பாஸ்க்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு எடுத்துடுவாங்க என்று சொல்ல, மதுவும் அங்கிருக்கும் அடுப்படிக்கு சென்று ராகவனுக்கு மிகவும் பிடித்த ஏபிசி ஜூஸை தயார் செய்தாள். தன்னை பார்த்தாள். ராகவன் என்ன சொல்வானோ என்ற பயம் மதுவுக்கு இருக்கத்தான் செய்தது. இருந்தும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனின் அறை கதவை திறந்தாள் மது. மதுவை பார்த்த வாசுவும் உள்ளவாங்க கேட்டேக்கா என்று சொல்ல, அந்த அறையே அமைதியாக இருந்தது. மது அணிந்திருக்கும் கொலுசின் சலங்கை சத்தம் ராகவனின் காதில் விழ, அந்த சத்தத்தை கேட்டதுமே தெரிந்து கொண்டான் ராகவன் தனது கேர்டேக்கர் மதுதான் என்று. ராகவனின் பக்கம் மது வர, ராகவன் என்ன சொல்வானோ, மதுவை பார்த்ததும் கோபப்படுவானோ என்ற பயம் சஞ்சயையும் வாசுவையும் பதறச் செய்தது. மாம்ஸ், இப்போ என்ன நடக்கும் என்றான் சஞ்சய். எச்சிலை கூட்டி விழுங்கிய வாசுவோ தெரியலையேடா என்றான். நான் சொல்லட்டுமா என்றான் சஞ்சய். சொல்லி தொலைடா என்றான் வாசு. அண்ணா அவர் கண்ணுக்கு வேலை கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன் என்று சஞ்சய் சொல்ல, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் என் நண்பன், ரொம்ப நல்லவன்டா அவன் என்றான் வாசு. வாசு இதை சொல்லி முடிக்கும் முன்னரே வாசு என்று ராகவனின் குரல் கேட்க, இதோ வந்துட்டேன் பாஸ், என்ன பாஸ் என்றபடியே அலறி பிடித்து கொண்டு எழுந்து ராகவனின் பக்கத்தில் சென்றான் வாசு. இந்த ப்ராஜெக்டை ஏன் இன்னும் முடிக்காம வச்சிருக்க, சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணு என்று தான் வைத்திருந்த லேப்டாப்பை அவன் புறம் திருப்பி காட்டினான் ராகவன். அப்பாடா, எதுக்கு தான் கூப்பிட்டியா மச்சான் என்றபடியே ராகவன் முன்னே இருந்த லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் வாசு. வாசுவை பார்த்த சஞ்சயோ சிரிப்பை அடக்கியபடியே, மம்சு கிரேட் எஸ்கேப்ல என்று கேட்க, நீ வேற ஏண்டா? ஆமாண்டா, எஸ்கேப் ஆயிட்டேன், அவன் என்ன பண்ணுவானோ என்ன சொல்வானோன்னு நினைச்சு பதறிட்டேன்டா என்றான் வாசு. ராகவன் அருகில் மது ஜூஸோடு நின்று இருக்க, தன் மேசையில் இருந்த கோப்பை புரட்டியபடியே ராகவன் பக்கத்தில் இருந்த மதுவை பார்த்தான். அவளின் கைகள் நடுங்கியபடி ஜூஸ் டம்ளரை பிடித்திருந்தது. அவளை ஏறிட்டு பார்த்தான் ராகவன். மதுவோ திரு திருவென்று விழித்துக் கொண்டிருந்தார். ஜூஸ டேபிள வச்சுட்டு போக வேண்டியதுதானே என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. பலரசத்தை மது மேசையின் மேல் வைத்துவிட்டு அங்கிருந்து நகர, பலரசத்தை வைத்துவிட்டு செல்லும் மதுவையே பார்த்து கொண்டு அமர்ந்த ராகவன் ஒரு கணம் திரும்பி வாசுவையும் சஞ்சயையும் ஒரு சேர பார்த்தான். மதுவை கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணது யாரு என்று வாசு சஞ்சயை பார்த்து ராகவன் கேட்க, இருவரும் திரு திருவென்று முழித்தனர். கேட்ட கேள்விக்கு பதில் என்றான் ராகவன். நான் தான் மச்சான் என்றான் வாசு. மதுவை கேர்டேக்கரா அப்பாயிண்ட் பண்ணது வாசு நீங்க தான் இல்ல என்றான்
ராகவன். "ம்" என்றான் வாசு. உடனே யோசிக்காத ராகவன் தன் மேசையின் மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து வாசுவின் மேல் எறிந்தான் ராகவன். நல்ல வேளையாக வாசு அதனை பிடித்துக் கொண்டான். "இந்த பேப்பர் வெயிட் என் மேல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? டே, என் வம்சமே இல்லாம போயிருக்குமேடா" என்று வாசு சொல்ல, பக்கத்துல இருந்த சஞ்சயும் சிரித்து விட்டான். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். பாய் மக்களே, டாடா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 66. கேட்போமா? 10 நாட்களுக்கு பிறகு மது ராகவனை பார்க்கிறாள். அவன் மிகவும் சோர்ந்து போயிருந்தான். அவன் உணர்வுகளற்ற முகம் ராகவனின் உள்ளத்தில் இருந்த வழியை அப்படியே காட்டியது. ராகவனிடம் பேச வேண்டும் என்று மது எண்ணினாள். ஆனால் ராகவன் அவள் பேச அனுமதிப்பானா என்பதை யோசித்து அமைதியாகிவிட்டாள். அன்றைய மதியம் ராகவனுக்கு பிடித்தவாறு சிக்கன் பிரியாணி, லிவர் ஃப்ரை சமைத்து மதியம் ராகவன் சாப்பிடும் நேரத்திற்காக காத்திருந்தாள் மது. மதியம் 1 மணி ஆகவும் ஒரு பெரிய கேரியரில் ராகவனுக்கு சமைத்த உணவுகளை எல்லாம் கட்டி கொண்டு அவனது அறைக்குள் நுழைந்தாள் மது. அங்கு வாசு, சஞ்சய், ராகவன் யாருமே இல்லை. உடனே தன் கைபேசியை எடுத்து வாசுவிற்கு அழைத்தாள் மது. "ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க?" என்று மது கேட்க, "நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல தாமா" என்றான் வாசு. "அப்போ அவர் என்ன?" என்றாள் மது. "அவனும் இங்கதாமா இருக்கான்" என்று வாசு சொல்ல, "எப்போ வருவீங்க அண்ணா?" என்றாள் மது. "தெரியலம்மா, வேலை எதுவும் இங்க பெருசா இல்ல. ஆனாலும் இந்த ராகவன் இங்க இருந்து இப்போதைக்கு கிளம்புற மாதிரி தெரியலம்மா" என்றான் வாசு. என்றபடியே தான் எடுத்து வந்த மதிய உணவை அங்கு இருந்த ராகவன் சாப்பிடும் மேசையில் வைத்துவிட்டு மதுவும் அதன் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் தலை சாய்த்து படுத்து விட்டாள். அப்பொழுது அந்த அறைக்குள் வந்த மாயாவும் மதுவை பார்த்துவிட்டு, "அட, எங்கதான் இருக்கியா நீ?" என்றபடியே அவளின் பக்கத்தில் வந்தாள் மாயா. மாயாவை பார்த்ததும் மது எழுந்து விட்டாள். "என்ன மது மேடம், முழு நேர வேலைக்காரியாவே மாறிட்டீங்க போல. இந்த வேஷமும் இந்த வேலைக்காரி வேலையும் பொருத்தமா தான் இருக்கு" என்று மதுவை பார்த்து கூறிய மாயா மேசையில் இருந்த சாப்பாட்டு கேரியரை பார்த்துவிட்டு அதனை கையில் எடுத்து முகர்ந்து பார்த்துவிட்டு, "ஓ, சிக்கன் பிரியாணி, லிவர் ஃப்ரையா? ராகவன் மாமாவுக்காக சமைச்சிருக்க?" என்று கேட்டவள் மேசையின் மீது அந்த கேரியரை வைத்துவிட்டு, "நீ ஆசையா அவருக்காக சமைச்சு வச்சிருக்க. ஆனா அவரும் உன்னை பார்க்க பிடிக்காம, உன்கிட்ட பேச பிடிக்காம, நீ சமைச்சத சாப்பிட பிடிக்காம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிருக்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலையே நடக்கல. இருந்தாலும் அங்க போயிருக்காரு. ரீசன் நீதான். நீ பக்கத்துல இருக்கிறது அவருக்கு பிடிக்கல" என்று மாயா சொல்ல, மதுவின் கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. ஒருவேளை மாயா சொல்ற மாதிரி என்னை பார்க்க பிடிக்காம, என் கூட பேச பிடிக்காம தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டாரோ என்று யோசித்து நின்று கொண்டிருந்தாள் மது. "எப்படியோ நீ சமைச்சிருக்கிற இதையெல்லாம் என் மாமா சாப்பிட மாட்டாரு. சோ இதெல்லாம் வீணா போக கூடாதுல்ல, அதனால ஒண்ணு பண்ணுவோம்" என்ற மாயா அங்கிருந்த டெலிபோனின் பக்கம் சென்று அந்த அலுவலகத்தின் கடைநிலை பணியாளருக்கு அழைத்தாள். அவரும் வந்துவிட மதுவின் பக்கம் சென்ற மாயா அந்த சாப்பாட்டு மேசையின் மேலிருந்த உணவை எடுத்துக்கொண்டு கடைநிலை ஊழியரின் பக்கம் சென்றவள், "இதுல 2 ஆள் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. சோ இத நம்ம ஆபீஸ் வெளியே யாராவது பிச்சைக்காரங்க இருந்தா அவங்களுக்கு கொடுத்துடுங்க" என்று சொன்ன மாயா டிஃபன் பாக்ஸ் கேரியரை பேவனிடம் கொடுக்க அதை அவரும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். மதுவை பார்த்த மாயாவோ, "நல்லா கேட்டுக்கோ, ராகவன் மாமாவுக்கு பாய் விரிக்கிறதா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்து பரிமாறுறதா இருந்தாலும் சரி, நான் மட்டும்தான் பண்ணணும். தகுதிக்கு மீறி ஆசைப்படாத மது, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்" என்று மாயா சொல்ல, மதுவோ கண்கள் கலங்கியபடி அவள் முன்னே நின்றிருந்தாள். அன்று மாலை 6 மணி இருக்கும். அலுவலகத்தில் வேலை முடிந்து அனைவரும் வீட்டுக்கு சென்று விட்டனர். மதுவை அழைத்து போக வாசு வந்திருந்தான். மதுவோ வரவேற்பறையில் திவ்யாவோடு அமர்ந்திருந்தாள். வாசு அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் வாசுவின்
பின்னே ராகவன் வருகிறானா என்று மது பார்க்க, என்னம்மா, ராகவனை தேற்றியா? அவன் வரல. ஆனா உனக்கு ஒரு குட் நியூஸ் என்று வாசு சொல்ல, மது வாசுவை புரியாமல் பார்த்தாள். என்னம்மா அப்படி பாக்குற? ராகவன் அரண்மனைக்கு போயிட்டான் சஞ்சயோட என்று வாசு சொல்ல, என்ன சொல்றீங்க என்றாள் மது. நாளைக்கு அவன் பிசினஸ் விஷயமா ஃபாரின் போறான். சோ இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் வீட்டுல தான் இருக்கு. அதை எடுக்கத்தான் வீட்டுக்கு போயிருக்கான். ஐ திங்க் இன்னைக்கு அவன் அரண்மனையில தான் இருப்பான்னு நினைக்கிறேன் என்று வாசு சொல்ல, சரிண்ணா, நம்ம கிளம்பலாமா என்றாள் மது. சரி, ஓகே, வா போவோம் என்று மதுவிடம் சொன்ன வாசு, அப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்னாரா என்று வாசு கேட்க, இல்லைண்ணா, எதுவும் அப்பா சொல்லல என்றாள் திவ்யா. ஏன், என்னாச்சு? வேதா அங்கிள் ஹாஸ்பிட்டல் போறது இல்லையா என்று மது கேட்க, ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்ததுல இருந்து அப்பா ரொம்ப மனசளவுல பலவீனமா ஆகிட்டார். அவருக்கு ஒருவன்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அவருக்குன்னு இருந்தது 2 நண்பர்கள் தான். அதுல ஒருத்தர் உடல் நலம் இல்லாம கோமாவுல இருக்கார். இன்னொருத்தர் நம்ம ருத்ரமூர்த்தி அங்கிள் இறந்துட்டார். சோ ரொம்ப வருத்தத்துல இருக்கார். காலம் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நம்புவோம் என்று வாசு சொல்ல, அதை கேட்டு கொண்டிருந்த மதுவோ, மாமாவோட மரணம் நிறைய பேரை பாதிச்சிருச்சுல்ல என்று சொல்ல, ஆமா மது என்றாள் திவ்யா. சரி திவ்யா, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சு என்று வாசு சொல்ல, திவ்யாவும் தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்ப மதுவும் வாசுவும் கூட கிளம்பி விட்டனர். வேதாச்சலம் தன்னுடைய வீட்டில் ஒரு அறையில் கோமாவில் இருக்கும் தன் நண்பனோடு பேசிக் கொண்டிருந்தார். டேய் கிருஷ்ணமூர்த்தி, ருத்ரா நம்மளை விட்டு போயிட்டான்டா. சின்ன வயசுல இருந்து நான் நீ ருத்ராவெல்லாம் ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா படிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் இருந்தோம். இப்போ நம்மளை விட்டுட்டு ருத்ரா மட்டும் போயிட்டான். அவனை பிரிஞ்சிருக்க என்னால முடியலடா. அந்த வழியை என்னால தாங்க முடியலடா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நானும் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா என்று தன் நண்பனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார் வேதாச்சலம். வேதாச்சலம் பேசிக் கொண்டிருக்கும் போது உணர்வின்றி கோமா நிலையில் படுத்திருக்கும் கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கிருஷ்ணமூர்த்தியின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிவதை பார்த்த வேதாச்சலம், கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் பேசுறது உனக்கு கேக்குதடா? உனக்கு புரியுதடா என்று தன் நண்பனை பார்த்து வேதாச்சலம் கேட்க, மறுபடியும் அதே கண்ணிலிருந்து மேலும் ஒரு துளி கண்ணீர் வழிந்தது. உடனே ராகவனுக்கு அழைத்தார் வேதாச்சலம். ராகவனோ தன் அறையில் த்ரெட்மில்லில் ஓடிக்கொண்டிருந்தான். 10 நாட்களாக தான் செய்யாத உடற்பயிற்சியை ஒரே நாளில் ஈடுகட்ட ரொம்பவும் போராடி கொண்டிருந்தான். ராகவன் தனது அறையோடு இருக்கும் உடற்பயிற்சி அறையில் தன் கைபேசி அலறுவதை பார்த்ததும் த்ரெட்மில்லில் இருந்து இறங்கியவன் தன் உடலில் சுரந்த வேர்வை துளிகளை ஒரு பூந்துவாலை கொண்டு துடைத்தபடியே வந்து மேசையின் மேலிருந்த கைபேசியை எடுத்தவன் கைபேசி முகப்பில் வேதாச்சலத்தின் என்னை பார்த்ததும் போனை அட்டென்ட் செய்து காதல் வைத்தான். ஹலோ அங்கிள் என்றான் ராகவன். ராகவா, ராகவா, எங்க இருக்க? இங்க, இங்க என்று பதற்றத்தோடு பேசினார் வேதாச்சலம். என்னாச்சு அங்கிள், எதுவும் பிரச்சனையா என்று ராகவன் கேட்க, அது இல்லப்பா, இன்னைக்கு இன்னைக்கு கிருஷ்ணா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் பார்த்தேன். ருத்ரமூர்த்தி இருந்த செய்திய கிருஷ்ணா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அது அவனுக்கு கேட்டிருக்கும் போல. கிருஷ்ணா அழுதாப்பா என்று வேதாச்சலம் சொல்ல, சரிங்க அங்கிள், இப்பவே நம்ம நியூரோ டாக்டர் வர சொல்றேன் என்று ராகவன் சொல்ல, சரிப்பா என்ற வேதாச்சலம் அழைப்பை துண்டிக்க அடுத்த 10 நிமிடத்தில் நரம்பியல் மருத்துவர் வேதாச்சலத்தின் வீட்டுக்கு வந்தார். கிருஷ்ணமூர்த்தியை பரிசோதித்த மருத்துவர், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு கிருஷ்ணமூர்த்தி கிட்ட. டாக்டர் வேதாச்சலம், சீக்கிரமே அவர் ரெக்கவர் ஆகிடுவார். அவர் பக்கத்துல இருந்து எப்பவும் போல பாத்துக்கோங்க. அவர்கிட்ட நிறைய பேசுங்க. சீக்கிரமே அவர் உங்ககிட்ட பேசுவாரு என்று கிருஷ்ணமூர்த்தியை பரிசோதித்த மருத்துவர் சொல்ல, அதை கேட்ட வேதாச்சலத்திற்கு மனம் எங்கும் மகிழ்ச்சி நிறைந்து கொண்டது. வாசல் வரை வந்து மருத்துவரை சிரித்த முகத்தோடு வேதாச்சலம் வழி அனுப்ப, அந்த நேரம் பார்த்து திவ்யாவும் வீட்டிற்கு வந்து விட்டாள். சிரித்த முகத்தோடு தன் தந்தையை பார்த்த திவ்யாவோ, என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று கேட்க, ஆமாமா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் என்றபடியே வீட்டிற்குள் நுழைந்தார் வேதாச்சலம். எதனால சந்தோஷமா இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதப்பா என்றபடியே திவ்யாவும் வீட்டிற்குள் வர, உன்கிட்ட சொல்லாமலா? சொல்றேம்மா, ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் என்றபடியே படியேறி
கிருஷ்ணமூர்த்தி இருக்கும் அறைக்கு சென்றார் வேதாச்சலம். படியேறி தன் நண்பனின் அறைக்கு செல்லும் தன் தந்தையை பார்த்த திவ்யாவோ, எனக்கு விவரம் தெரிஞ்சு அப்பாவோட நண்பரை தன்னோட வீட்டுல வச்சுதான் வைத்தியம் பாக்குறாரு அப்பா. இதுவரை அந்த அறைக்குள்ள என்னையோ அண்ணனையோ அப்பா அலோவ் பண்ணதில்ல. அவரோட நண்பர் பேர் கூட எங்களுக்கு தெரியாது. இதுல எதுவும் விஷயம் இருக்குமோ என்று யோசித்த திவ்யா, சரி, சொல்லக்கூடிய விஷயமா இருந்தா அப்பா எப்பவும் சொல்லி இருப்பார். அவருக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லட்டும் என்று நினைத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் திவ்யா. கிருஷ்ணமூர்த்தியின் அறைக்குள் சென்ற வேதாச்சலமோ ராகவனை அழைத்து விஷயத்தை கூறினார். கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் பழையபடி வந்து விடுவார் என்று வேதாச்சலம் ராகவனிடம் சொல்ல, அதை கேட்ட ராகவனோ தன்னுடைய அலமாரியில் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தன் அறையில் இருந்த சாய்வு நாற்காலியில் அமர்ந்தார். இதே சமயம் அரண்மனைக்குள் நுழைந்த மதுவோ தனது பெட்டியில் இருந்த தனது குடும்பத்தினரின் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மெத்தையின் மேல் அமர்ந்தார். மெத்தையின் மேல் அமர்ந்தவள், அப்பா, ஐ லவ் ராகவன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னை விட்டு விலகணும்னு அவர் நினைக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இப்போ நான் என்ன பண்ணட்டும் என்று தன் தந்தையிடம் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். இதே சமயம் ராகவனோ மது கையில் இருந்த அந்த புகைப்படத்தை போலவே ராகவனும் ஒரு புகைப்படத்தை கையில் வைத்திருந்தான். அந்த புகைப்படத்தில் இருந்தது கிருஷ்ணமூர்த்தியும் மற்றும் அவரது மனைவி, அவரது மகள்களான மதுமிதா மற்றும் மகளினி தான். கிருஷ்ணமூர்த்தி, வேதாச்சலம், ருத்ரமூர்த்தி மூவரும் நண்பர்கள். ருத்ரமூர்த்தியும் கிருஷ்ணமூர்த்தியும் தான் ஒன்று சேர்ந்து ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்தார்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் நாளடைவில் அவர்களின் தொழில் பள்ளி பெருகியது. லதா வேற ஒரு திருமணம் செய்து கொண்ட பிறகு ருத்ரமூர்த்தியால் தொழிலை சரிவர கவனிக்க முடியவில்லை. அவரது இடத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி தான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். லதாவை மீண்டும் அழைத்து வந்து ராகவனிடம் ஒப்படைத்துவிட்டு ருத்ரமூர்த்தி கனடா செல்லும் பொழுது தனக்கு பதிலா தன் தொழிலை தன் தம்பி கவனித்துக் கொள்வன் தன் மகனோடு இருந்து என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் சொல்லிவிட்டு கனடா சென்று விட்டார் ருத்ரமூர்த்தி. வாழ்க்கையை வெறுத்து போய் ஊரை விட்டு போகும் தன் நண்பனை கிருஷ்ணமூர்த்தியால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ருத்ரமூர்த்தி தம்பி பார்த்திபனோடு சேர்ந்து கிருஷ்ணமூர்த்தி தொழில்களை கண்ணும் கருத்துமாக இருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் தனது நிறுவனம் தயாரித்த பொருட்களில் தரமில்லை என்னும் குற்றச்சாட்டு கிருஷ்ணமூர்த்தியின் காதிற்கு அடிக்கடி வரவே, தரமான பொருட்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தரமற்ற பொருட்கள் எப்படி விநியோகம் செய்யப்படுகிறது என்று கிருஷ்ணமூர்த்தி விசாரிக்க, அதன் பின்னணியில் பார்த்திபன் தான் இருக்கிறார் என்று கிருஷ்ணமூர்த்திக்கு தெரிய வரவே பார்த்திபனை அழைத்து கண்டித்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்தியை தீர்த்து கட்ட முடிவெடுத்து விட்டார் பார்த்திபன். தன் அடியாள்களோடு கிருஷ்ணமூர்த்தியை தீர்த்து கட்ட பார்த்திபன் பேசிக் கொண்டிருப்பதை ராகவன் பார்த்தான். அதனை தனது அலைபேசியில் வீடியோவும் எடுத்துக்கொண்டான் ராகவன். கிருஷ்ணமூர்த்தியிடம் சென்று அதை காண்பிக்கவும் செய்தான். கிருஷ்ணமூர்த்தியும் அதை அறிந்து கொண்டு 2-3 முறை பார்த்திபன் விரித்த வலையில் சிக்காமல் தப்பித்துக் கொண்டிருந்தார். ஆனால் 4வது முறை கிருஷ்ணமூர்த்தி அவரது கிராமத்தில் தன் மனைவி மகளோடு திருவிழாவிற்கு சென்று கொண்டிருந்த போது காரில் பிரேக் பிடிக்காமல் போனதால் விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்திற்கு காரணமும் பார்த்திபன் தான். அந்த விபத்து நடக்கும் போது ராகவனுக்கு வயது 10 இருக்கும். அந்த விபத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் மகள்களான மதுமிதாவிற்கும் மகளிக்கும் லேசான காயம்தான். ஆனால் கிருஷ்ணமூர்த்திக்கோ தலையில் பலமான அடி. அவரின் மனைவியோ இறந்தே விட்டார். விஷயம் ராகவனின் காதிற்கு வர உடனே ராகவன் வேதாச்சலத்தை சந்தித்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கிருஷ்ணமூர்த்தியின் கிராமத்திற்கு வேதாச்சலத்தை அழைத்து சென்றான். அங்கு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தியை தனது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தி கோமா நிலைக்கு சென்று விட்டார் என்பது தெரிந்ததும் கிருஷ்ணமூர்த்தியை யாருக்கும் தெரியாமல் தனது வீட்டில் வைத்து வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்திக்கு பதிலாய் வேறு ஒரு சடலத்தை ஏற்பாடு செய்து கிருஷ்ணமூர்த்தி இறந்து விட்டதாய் அனைவரையும் நம்ப வைத்தார் வேதாச்சலம். கிருஷ்ணமூர்த்தி உயிரோடு இருப்பது தெரிந்தால் பார்த்திபனால் நிச்சயம் தன் நண்பனின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று வேதாச்சலம் இதை செய்தார். கிருஷ்ணமூர்த்தி உயிரோடு இருக்கும் விஷயம் மது மகளினிக்கு கூட சொல்லவில்லை. வேதாச்சலம் அந்த பிள்ளைகளை ஆசிரமத்தில் சேர்த்துவிட்டு தன் பாதுகாப்பில் படிக்க வைத்தார் வேதாச்சலம். அதன் பிறகு மது, மாது, சூது என்று பார்த்திபன் வழி தவறி போனதால் ராகவனோ வேதாச்சலத்தின் உதவியோடு தொழிலை எடுத்து நடத்த ஆரம்பித்தான். தன் அறையில் நாற்காலியில் அமர்ந்து இருந்த ராகவனுக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வர, சீக்கிரமே கண்ணு முழிச்சிடுங்க அங்கிள் என்று கையிலிருந்து புகைப்படத்தை பார்த்து கூறிக்கொண்டான் ராகவன். அந்த நேரம் பார்த்து ராகவனின் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கமென் என்றான் ராகவன். ராகவனின் அறையின் உள்ளே நுழைந்த வாசு, மச்சான், நீ ஃபாரின் புக எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு.
என்றபடியே தன் கையில் இருந்த டிக்கெட்டை ராகவனிடம் நீட்ட, மதுவுக்கும் சேர்த்து டிக்கெட் போடு என்று ராகவன் கூறியதில் அதிர்ந்த வாசு, என்ன மச்சான் சொன்ன என்றார். உன் தங்கச்சிக்கும் சேர்த்து டிக்கெட் போடுன்னு சொன்னேன். அண்ட் 2 days ட்ரிப்ப இப்போ 7 days மாத்து என்று ராகவன் சொல்ல, அதை கேட்டு மேலும் அதிர்ந்த வாசு, மச்சான் என்றான். என்னடா என்றான் ராகவன். 7 days ட்ரிப், நீயும் மதுவும் கனடா போறீங்க, ஐ எம் கரெக்ட் என்று வாசு சொல்ல, என்றான் ராகவன். ராகவன் அறையில் இருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டு மதுவுக்கு டிக்கெட் போடும் வேலைகளை பார்த்தான் வாசு. மதுவிற்கு பாஸ்போர்ட், விசா என்று எல்லாம் இருந்ததால் டிக்கெட் போடும் வேலையும் சுலபமானது. அடுத்த 10 நிமிடத்தில் மதுவுக்கு டிக்கெட் போடும் வேலையை முடித்த வாசு, மச்சான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில 8 மணிக்கு ஃபிளைட், ஹாப்பி ஜேர்னி என்றான் சிரித்து கொண்டே வாசு. இந்த விஷயத்த உன் தங்கச்சி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்றான் ராகவன். நானா? நீயே சொல்லிடலாமே மச்சான், அடுத்த 7 நாளும் லதா மாயான்னு யார் தொல்லையும் இல்லாம மது உன் கூட இருக்க போறா. இந்த விஷயத்த நீயே அவகிட்ட சொன்னா அவ இன்னும் சந்தோஷப்படுவாடா என்று வாசு சொல்ல, நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் நீ செய், உன் தங்கச்சி கிட்ட நீயே சொல்லு என்று ராகவன் சொல்ல, சரிடா நானே போய் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அறையிலிருந்து வெளியேறிய வாசு நேராக மதுவின் அறைக்கு சென்று கதவை தட்டினான். மதுவும் கதவை திறந்து வெளியே வர தன் அறையின் முன்னே நின்ற வாசுவை பார்த்த மதுவோ, அண்ணா நீங்க இன்னும் கிளம்பலையா என்று கேட்க, கிளம்பணுமா, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் என்று வாசு சொல்ல, அந்த நேரம் பார்த்து மாயா அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். மதுவின் அறையும் மாயாவின் அறையும் பக்கம் பக்கம் தான். மாயாவை பார்த்த வாசுவோ, இவன் முன்னாடி மதுராகவனோட ஃபாரின் போற விஷயத்த சொன்னா ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவா என்று நினைத்த வாசு, மது உனக்கு அந்த விஷயத்த நான் மெயில் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாரு, அண்ட் ஹாப்பி ஜேர்னி, நான் கிளம்புறேம்மா என்று சொன்ன வாசு அங்கிருந்து கிளம்பினார். ஹாப்பி ஜேர்னியா, என்ன சொல்லிட்டு போறாரு இவரு என்று மது யோசிக்க, என்ன மிஸ் மது புது திட்டமா என்றபடியே மதுவின் பக்கம் வந்தாள் மாயா. என்ன புது திட்டம், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்றாள் மது. அந்த எடுபடி உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா, ஹாப்பி ஜேர்னினா? ஹாப்பி ஜேர்னி எங்கேயாவது ட்ரிப் போறவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நீ எங்கேயும் போறியா என்ன என்று மாயா கேட்க, நான் எங்கேயும் போகல என்றாள் மது. நீ எங்கேயும் போகாமே அவரு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு போறாரு என்று மாயா கேட்க, ஹாப்பி ஜேர்னின்னு சொன்னது அவரு, நீ அவர்கிட்ட போய் கேளு என்றாள் மது. ஷன்னடி வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருக்க என்று மாயா சொல்ல, நான் ஒன்னும் ஊமை இல்லையே என்றாள் மது. ஓ அப்படியா மேடம், ரொம்ப நாளா பேசுறீங்க, இந்த தைரியம் யார்கிட்ட இருந்து வந்தது தெரிஞ்சுக்கலாமா என்று மாயா கேட்க, யார்கிட்ட இருந்து வந்தா உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் நீ பாரு என்றாள் மது. என் வேலையே உன்ன பாக்குறது தாண்டி, நீ என்ன பண்ற என்ன செய்யற இதெல்லாம் பாக்குறதுதான் என் வேலை என்றாள் மாயா. இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல என்றாள் மது. எனக்கு என்னடி அசிங்கம், நீ நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, அதுவும் என் ராகவன் மாமா பக்கத்துல போகவே கூடாது. நீ அப்படி போகாம இருந்தா தானே ஏன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதனால உன்னை எப்பவுமே சிசிடிவி கேமரா மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி அந்த எடுபடி அதான் வாசு ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு போனானே, நீயும் ராகவன் மாமா கூட ஃபாரின் போறது ஐடியாவா என்று பட்டென்று மாயா கேட்டுவிட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி இருந்தா முதல்ல உன்கிட்டதான் நான் சொல்லுவேன் என்றாள் மது. ஓஹோ, உனக்கு மாமாவோட ஃபாரின் போற ஆசையெல்லாம் இருக்கா? உன்ன மாதிரி ஒருத்தையெல்லாம் என் ராகவன் மாமா ஃபாரினுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாரு, அவர் ஸ்டேட்டஸ் வேறடி என்றாள் மாயா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், கிளம்புறியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று மது சொல்ல, உன்கிட்ட பேசிட்டு நிக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா என்றபடியே மாயா அங்கிருந்து சென்று விட, வாசு அனுப்பிய மெயிலை ஓபன் செய்து பார்த்தாள் மது. என்னது, ஃபிளைட் டிக்கெட் அனுப்பி இருக்காரு வாசுன்னா, அப்போ அவர் கூட நானும் ஃபாரின் போறேனா என்று யோசித்த மது தன் அறைக்குள் சென்று வாசுவிற்கு அழைத்தாள். காரை ஓட்டியபடியே மதுவின் எண்ணை அலைபேசியில் பார்த்த வாசு ப்ளூடூத்தை ஆன் செய்தான். ஹலோ மது, மேல பாத்துட்டியாமா என்றான் வாசு. பாத்துட்டேனா,
ஃப்ளைட் டிக்கெட் எனக்கு எதுக்கு போட்டு இருக்கீங்க என்று மது கேட்க, அந்த ராகவன் பையன் தான் அம்மா போட சொன்னான். ஏன் எதுக்குன்னுலாம் சொல்லல என்றான் வாசு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? அவரு பேசக்கூடாதுன்னா பேசாம இருக்கணும். அவரு எங்க கூப்பிட்டாலும் நாய்க்குட்டி மாதிரி அவர் பின்னாடியே போகணும். என்னன்னா இது என்று மது கேட்க, உன் கோபம் நியாயம்தாம்மா. அப்படியே படி ஏறி மேல அவனோட ரூமுக்கு போனேன்னா அங்கதான் அந்த பையன் இருப்பான். நீயே போய் அவன் கிட்ட கேளேன் என்று வாசு சொல்ல, நான் கேட்கத்தானா போறேன். இதோ இப்பவே போய் கேக்குறேன் என்றபடியே வாசுவின் அழைப்பை துண்டித்தாள் மது. அதற்குள் மதுவின் அரைக்கதவை யாரோ தட்ட எழுந்து சென்று கதவை திறந்தாள் மது. அண்ணி, அண்ணா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு என்றபடியே ஒரு பெட்டியோடு சீதா மதுவின் அறைக்குள் நுழைந்தாள். அந்த பெட்டியிலிருந்து துணிகளை எடுத்து மத்தை மேல் வைத்தாள் சீதா. அதையெல்லாம் பார்த்த மதுவும், அப்போ எல்லாத்தையும் பிளான் பண்ணிதான் இவரு பண்ணியிருக்காரு என்று தனக்குத்தானே நினைத்துக் கொண்டாள் மது. ஏன்னா என்னவெல்லாம் நடக்க போகிறது இந்த நீ தீயா இல்லை தெஞ்சலா கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே, என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஸ்டோரியில இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம். அதுவரை டாடா, பை பை.